வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது. வங்கக்கடலுக்கு தென்சென கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 23ஆம் தேதி இலங்கையை நெருங்கி 23ஆம் தேதி பிற்பகல் இலங்கையில் மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. கிழக்கு கடலோரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 23ஆம் தேதி பிற்பகல் தொடக்கும் மழை 24, 25, 26 தேதிகளிலே அந்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு மத்திய பகுதி வழியாக புயல் அல்ல, காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மாலத்தீவு பகுதியை நோக்கி 24, 25, 26 தேதிகளில் நகரும் என்பதனால இலங்கை மீது ஏறும் முன் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். ஏறிய பின் வடக்கு மாகாணங்களுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். 24ஆம் தேதி சற்று விலக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 25, 26 மழை பொழிவை கொடுக்கும். நன்றாக விலகிய பிறகு 27ஆம் தேதியும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மழை பொழிவு 3 நாட்களுக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் ஒரே நேரத்தில் இந்த மழைப்பொழிவு கொட்டாது. குறிப்பிட்ட இடங்களில் கனமழை பொழிவை கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் டிட்வா புயல் போல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. அதே நேரத்தில் இது கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நிகழ்வு கடந்த முறை வந்தது இலங்கையை மையமாக வைத்து பயணித்தது. இது தென்னிலங்கையை மையமாக பயணிக்கும் என்பதனால வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், முதல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிறகு வடக்கு மாகாணங்களுக்கும் விலக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஏறும்போது அது குறைந்த அழுத்த பகுதியாக அமையும் என்பதனால பெரும்பாலும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். விலகிய பிறகு கண்டி உள்ளிட்ட தென்மான மாகாணங்களுக்கும் தெற்கு மத்திய மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது 26, 27 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் விலகிய பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இலங்கையின் தெற்கு பகுதியை மையமாக வைத்து, தெற்கு பகுதியை ஒட்டி அல்லது தெற்கு பகுதியை மையமாக வைத்து மேற்கு நோக்கி நகரும் என்பதனால, அல்லது இலங்கையோட தெற்கு கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால அடுத்த மழை இலங்கைக்கு பலத்த மழை இருக்கிறதே. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மத்திய மாகாணங்கள் ஊவா உள்ளிட்ட கண்டி இருக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு. அதாவது ஜனவரி 29, 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இலங்கை மீது அமைந்தால் குறைந்த அழுத்த பகுதியாகும். எந்த அளவுக்கு இலங்கைக்கு தெற்கு புறம் அமைகிறதோ அந்த அளவுக்கு இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். எந்த அளவுக்கு இலங்கை மீது ஏறுகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 23, 24, 25, 26 நிகழ்வு இலங்கை மீது ஏறி தமிழ்நாட்டுக்கு 24, 25, 26 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு கரையோரம் வழியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் 3-4 நாட்களுக்கு. இப்படி இலங்கைக்கு பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே போலதான் இந்த நிகழ்வு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால வரக்கூடிய முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது நிகழ்வு அணை நீர் திறப்பதற்கு அதிக சாதகம் இருக்கு. ஆக ஆற்றங்கரையோர உள்ளவங்க மொத்தத்தில் மார்ச், ஏப்ரல் வரைக்குமே நீங்கள் முன்னெச்சரிக்கை இருக்கணும் தான் தெரியுது. ஏன்னா பிப்ரவரிலையும் நிகழ்வு இருக்கு. பிப்ரவரி 15 வரை தான் எதிர்பார்த்தோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பிப்ரவரி 15க்கு பிறகு இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பிப்ரவரி 15க்கு பிறகும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும். பொதுவாக இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தெரியுது. ஆக பிப்ரவரியில் இறுதியிலையும் மத்தியிலையும் மழை நிகழ்வுகள் வருகிறது. மார்ச், ஏப்ரல், மேலையும் நிகழ்வு இருக்கு. ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு தெற்கு புறமாக நிகழ்வு பயணிக்கும் பொழுது இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்களுக்கு குறைந்தபட்ச மழைப்பொழிவாவது கொடுத்து கொண்டே இருக்கும். வாரம் ஒரு மழையாவது கண்டிப்பாக கிடைக்கும். 10 நாட்களுக்கு ஒரு நிகழ்வாவது இலங்கைக்கு மழைப்பொழிவை தரும் வகையில் அமையும். இந்த வரக்கூடிய ஜனவரி இறுதி நாள் நிகழ்வு கொஞ்சம் வலுவானது என்பதையும்
பிப்ரவரி மார்ச்லையும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வெடிப்பு உள்ள இடங்களில் வரக்கூடிய 24, 25, 26 தேதிகள்லையும் அதேபோல் 30, 31, 1ஆம் தேதி ஆகிய தேதிகள்லையும் வெடிப்பு உள்ள இடங்களில் மழைநீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படலாம். மழை பொழியலை, அதனால தான் மழை பொழிந்தால் நிலச்சரிவுக்கு ஆபத்து இருக்குது. ஏனென்றால் அந்த நிலம் மீண்டும் பழையபடி திரும்புவது என்பது கடினம்தான். சரிந்தால் சரிந்தது தான், மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அந்த சரிவுக்குள் வெடிப்புக்குள் நீர் புகுந்தால் மேலும் சரிவு ஏற்படும் என்பதுதான் பொறியாளர்களின் கருத்தும் பொதுவான கருத்துமே. ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை. அதேபோல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய 24, 25, 26 மழையும் 30, 31 பிப்ரவரி 1 மழையும் கனமாக இருக்கும். இரண்டாவது நிகழ்வு இலங்கைக்கானது, இலங்கைக்கு கனமாக இருக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருந்து வானில் இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எந்த ஒரு நிகழ்வும் அதோட காற்றோட போக்கு, அதோட சுழற்சி, இதை பார்த்து அச்சப்படக்கூடாது. இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறது, காற்றோட வேகம் எவ்வளவு, நகர் வழித்தடம் எது, புயலா மண்டலமா, புயல்னா எவ்வளோ பெரிய புயல், இவையெல்லாம் அறிந்து தான் நீங்கள் அதற்கேற்றபடி முன்னெச்சரிக்கை எடுக்கணுமே தவிர தேவையில்லாத இதில் முன்னெச்சரிக்கை தேவையில்லை. ஆனால் இது ஒரு சாதாரண தாழ்வு பகுதி, மழை தரும் நிகழ்வு, நல்ல மழை தரும். இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு 30, 31 பிப்ரவரி 1 நிகழ்வு கனமழை, மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.